அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோவிற்காக சுரங்கம் தோண்டும் பணியானது வெற்றியடைந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோ பணிகளுக்காக சுரங்கம் தோண்டும் பணியானது வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையிலிருந்து ஆர்கே சாலை வரை மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் தோண்டும் பணியானது வெற்றியடைந்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், விரிவான தகவல்கள். சென்னையில மெட்ரோ வழித்தடம் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுல பெரும்பாலான பகுதிகள் சுரங்க பாதையில செல்லக்கூடிய வகையில இந்த வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில தற்போது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட வழித்தடத்துல பவானி என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய இயந்திரமானது தற்போது ஆர்கே சாலை ரயில் நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்த சுரங்கம் தோண்டும் பணியானது நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடத்தில் 3ல சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள், சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பவானி என்ற இயந்திரமானது ராயப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆர்கே சாலை நிலையம் வரை 910 மீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் அமைக்கும் பணியை முடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை மற்றும் பீட்டர்ஸ் பாலம் ஆகியவற்றின் கீழும், ராயப்பேட்டை கண் மருத்துவமனையும் மற்றும் பல்வேறு முக்கியமான இந்த பாரம்பரிய கட்டடங்களுக்கு கீழே இந்த வெற்றிகரமாக இந்த சுரங்கத்தை தோண்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பணியை வெற்றி பெற்றிருக்கக்கூடியதை இந்த பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனம் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் எல்லாருமே இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பணி வெற்றி பெற்றிருப்பதை பார்வையிட்டிருக்கிறாங்க. மற்றொரு சுரங்கம் தோண்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. கிரீன்வே சாலை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மேலும் 2 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் தற்போது மந்தைவெளி பகுதியை வந்தடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்களும் இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.